வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று திமுக கனவு காண்பதாக தமிழக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பிஜேபி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதியே கொடுக்கப்பட மாட்டாது என்றார். புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களின் கல்வித் திறமை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை பற்றி மக்களுக்கு விளக்குவதை பிஜேபி புரட்சியாக செய்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கை தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு. சமக்கல்வி, அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சமக்கல்வி தான் வரத்தாங்க. போதும், நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எதுக்கு தனியார் பள்ளிக்கு அனுமதி? 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்க. அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு பள்ளியும் PM ஸ்ரீ பள்ளியாக மாற்றி, எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளுல CBSE பள்ளியாக மாற்றி காட்டினார்.